வணக்கம் நண்பர்களே. நமது மகிழ் தொழில் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உடற்கல்வி ஆசிரியர் போட்டித் தேர்வுக்கு தயாராகி வரும் நமது நண்பர்களுக்கு தினமும் 10 வினாக்களானது நமது மகிழ் தொழில் தளத்தில் பதிவிடப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இன்றைய தினத்திற்கான 10 வினாக்களை காணலாம். முதல் வினா, மோஸ்ட் ஆக்சிஜன் இன் பிளட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் as. ஆக்சிஜனின் பெரும்பகுதி இரத்தத்தில் எந்த வடிவில் கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டிசால்வ்டு இன் பிளாஸ்மா, ஆப்ஷன் பி ஆக்சி ஹீமோகுளோபின், ஆப்ஷன் சி பைகார்பனேட் அயன்ஸ், ஆப்ஷன் டி கார்பாமினோஹீமோகுளோபின். பிளாஸ்மாவில் கரைந்த நிலையிலா ஆக்சி ஹீமோகுளோபினாக கடத்தப்படுகிறதா, பைகார்பனேட் அயனாகவா, கார்பாமினோ ஹீமோகுளோபினாகவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கடந்த வீடியோவில் ஒரு இதில் ஒரு கொஸ்டினை நம்ம பார்த்தோம். அங்கே என்ன கேட்டிருந்தாங்க, CO2 ஆனது பெரும்பகுதி எந்த நிலையில கடத்தப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன, CO2னா நம்ம சுவாச வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடானது நம்ம உடல்ல இருந்து திரும்ப வரும்போது பெறப்படும் போது எந்த நிலையில பெரும்பகுதி கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அங்கே பிளாஸ்மாவில் கரைந்த நிலையிலாம் கார்பாக்சி ஹீமோகுளோபினா, பைகார்பனேட் அயனா, ஆக்சிஜன் இணைந்தா அப்படின்னு சொல்லி ஒரு இதை நம்ம கொஸ்டின்ல படிச்சிருந்தோம். இப்போ நம்ம பெரும்பகுதி வந்து CO2 ஆனது கடத்தப்படுகிறது. பிளாஸ்மாவில் வந்து 7%, கார்பாக்சி ஹீமோகுளோபின்ல வந்து 23%, பைகார்பனேட் அயனாக 70% அப்படிங்கிறது அங்கே தான் அந்த அளவில் தான் நம்ம வந்து கடத்தப்படுகிறதுன்னு தான் பார்த்தோம். இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஆக்சிஜனின் பெரும்பகுதி ரத்தத்தில் இந்த அங்கே CO2, இங்கே ஆக்சிஜன். இப்போ இந்த ரெண்டு கொஸ்டின் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அங்கே CO2ன்னு கேட்டாங்கன்னா பெரும்பகுதின்னு கேட்டால் பைகார்பனேட் அயனாக கடத்தப்படுகிறதுன்னு ஆன்சர். இங்கே வந்து ஆக்சிஜனின் பெரும்பகுதி ரத்தத்தில் எந்த வடிவில் அப்படிங்கன்னா, நம்ம வந்து லங்ஸில் வந்து அந்த அல்வியோலைகள் தான் வந்து சுவாச பரிமாற்ற நிகழும். அவங்க வந்து ஹீமோகுளோபின் வந்து அங்கே தான் வந்து நம்ம ஆர்பிசி வந்து அட்ட வடிவமான தட்டையானது இருக்குன்னு சொல்லிட்டு அது முன்னாடி நம்ம பிளட்டை படிக்கும்போது படிச்சிருக்கோம். அங்கே வந்து குவிந்து காணப்படுறது வந்து நல்ல சுவாசத்தை வந்து ஆக்சிஜனை வந்து O2 வந்து அது உள்வாங்கி போகிறனால தான் அது வந்து குவிந்து காணப்படும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அங்கே என்ன வடிவத்தில் கடத்தப்படுதுன்னா ஹீமோகுளோபின் தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகுது. அதனால தான் அந்த மாதிரி ஆக்சி ஹீமோகுளோபின் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஆக்சிஜனின் பெரும்பகுதி ரத்தத்தில் எந்த வடிவில் கடத்தப்படுகிறது அப்படின்னா ஹீமோகுளோபின் வழியில் ஆக்சிஜன்ஸ் போகிறனால ஆக்சி ஹீமோகுளோபினாக கடத்தப்படுகிறது அப்படிங்கிறதான் இதுக்கான சரியான ஆன்சர். இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் பி ஆக்சி ஹீமோகுளோபின் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A right shift of the oxygen hemoglobin dissociation curve occurs due to. ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் பெரிதல் வளைவு வலது பக்கம் நகர்வதற்கான முக்கிய காரணம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இன்க்ரீஸ்டு pH, ஆப்ஷன் பி இன்க்ரீஸ்டு டெம்பரேச்சர், ஆப்ஷன் சி டிக்ரீஸ்டு CO2, ஆப்ஷன் டி டிக்ரீஸ்டு 2,3-BPG. pH அதிகரிப்பதனால வெப்பநிலை அதிகரிப்பின் காரணமாகவா, CO2 அதிகரிப்பதன் காரணமாகவா, 2,3-BPG குறைதல் காரணமாகவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் பிரிதல் வளைவு வந்து நிகழ்கிறதுக்கு வந்து 2-3 காரணங்கள் இருக்குது. அது திசுக்களுக்கு தேவையான ஆக்சிஜன் வேணும் அப்படிங்கிறப்போ ஆக்சிஜனுக்கும் ஹீமோகுளோபினுக்கும் இடையே உள்ள ஒரு ஈர்ப்பு எஃபினிட்டி வந்து குறையிறனால அதோட பிரிதல் நிகழ்வு விளைவு ஏற்படும். இரண்டாவது, வெப்பநிலை அதிகரிக்கிறதன் காரணமாக ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் இடையேயான பிரிதல் விளைவு வரும். இன்னொன்று 2,3-BPG அதோட அதிகரிப்பின் காரணமாகவும் நம்மளுக்கு வந்து ஹீமோகுளோபின் ஆக்சிஜனுக்கு இடையேயான பிரிதல் விளைவு ஏற்படும். இங்க வலது பக்கம் நகர்வதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் பிரிதல் விளைவுல வலது பக்கம் நகர்வதற்கான காரணம் என்னன்னா, உடல்நிலை வெப்பம் அதிகரிப்பதன் காரணமாக, அதாவது தீவிர உடற்பயிற்சி, காய்ச்சல் இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் பிரிதல் விளைவானது வலது பக்கம் நகர்வதற்கான முக்கிய காரணமாக வெப்பநிலை அதிகரிப்பு தான் வந்து இதுக்கான ஒரு முக்கிய காரணமா இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வெப்பநிலை அதிகரிப்பு, இன்க்ரீஸ்டு டெம்பரேச்சர் தான் ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் வந்து
பிரியறதுக்கான ஒரு அக்யூஸ் ரைட் வலது பக்கம் பிரியறதுக்கான ஒரு காரணம். ஓகே, நெக்ஸ்ட். தி போர் எஃபெக்ட் ரெஃபர்ஸ் டு. போர் விளைவு எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ரெடியூஸ்டு அஃபினிட்டி ஆஃப் ஹீமோகுளோபின் ஃபார் ஆக்சிஜன் டியூ டு இன்க்ரீஸ்டு CO2. ஆப்ஷன் பி, இன்க்ரீஸ்டு ஹார்ட் ரேட் டியூ டு ஆக்சிஜன். ஆப்ஷன் சி, இன்க்ரீஸ்டு லங் கெப்பாசிட்டி. ஆப்ஷன் டி, டிக்ரீஸ்டு பிளட் பிரஷர். CO2 அதிகரிப்பால் ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் ஈர்ப்பு குறைதல். ஆப்ஷன் பி, ஆக்சிஜன் அளவு அதிகரிப்பதால் இதய துடிப்பு அதிகரித்தல். ஆப்ஷன் சி, நுரையீரல் கொள்ளளவு அதிகரித்தல். ஆப்ஷன் டி, இரத்த அழுத்தம் குறைதல். இப்போ நம்ம ஆக்சிஜனுக்கும் ஹீமோகுளோபினுக்கான பிரிதல் வளைவு எதனால அப்படின்னு பார்த்தோம்னா 3 ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல முக்கியமான ரீசன் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதா வந்து அதோட அஃபினிட்டியின் காரணமாக தான் இந்த வலது பக்க வளைவு ஏற்படுது அப்படின்னு சொல்லுவோம். அதுல என்னென்ன பார்த்தோம்? ஒன்றும் டெம்பரேச்சர், ரெண்டாவது CO2 அதிகரிப்பதால, ரெண்டாவது ஆக்சிஜன் தேவை திசுக்களுக்கு அதிகமாக இருக்கிறதன் காரணமாக ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் பெறுதல் ஏற்படும் பார்த்துருக்கோம். இன்னொன்று 2,3 BPG காரணம் அதிகரிப்பின் காரணமாக நம்ம ஆக்சிஜன் அந்த வளைவு ஏற்படும் அப்படின்றத பார்த்துருக்கோம். அங்கே வந்து ரைட் சைடு வளைவதற்கான முக்கிய காரணம் பாடி டெம்பரேச்சர், வெப்பநிலை அதிகரிக்கிறதா அப்படின்றத ஒருத்த பார்த்துருக்கோம். இங்கே என்ன கேட்குறாங்க? போர் விளைவுனா ஒன்றும் கிடையாது. அங்க வந்து CO2 அதிகரிக்கிறதுனால ஆக்சிஜனை வந்து பரிமாற்றுறது தான் அது வந்து ஆக்சிஜன் தேவைப்படுறதுனால ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது. அதாவது திசுக்களுக்கு நம்ம ஹீமோகுளோபின் இருந்த ஆக்சிஜனை திசுக்களுக்கு கொடுக்கறது தான் போர் எஃபெக்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அப்படின்னா என்ன, திசுக்களுக்கு ஏன் கொடுக்குது? CO2 அதிகரிச்சனால ஆக்சிஜன் தேவையின் காரணமாக ஹீமோகுளோபின் இருந்து அங்க யாருக்கு? திசுக்களுக்கு நம்ம ஆக்சிஜனை கொடுக்குது. அது ஹீமோகுளோபினுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையான ஈர்ப்பு அதனால குறைஞ்சிரும். CO2 அதிகரிப்பின் காரணமாக ஹீமோகுளோபினுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையான ஈர்ப்பு குறைஞ்சு திசுக்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கிறது. அப்போ இதுக்கான ஆன்சர் ரெடியூஸ்டு அஃபினிட்டி. அஃபினிட்டினா ஈர்ப்பு. ரெடியூஸ்டு அஃபினிட்டி ஆஃப் ஹீமோகுளோபின் ஃபார் ஆக்சிஜன் டியூ டு இன்க்ரீஸ்டு CO2 அதிகரிப்பால் ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் ஈர்ப்பு குறைதல். அப்போ ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் ஈர்ப்பு வந்து குறைஞ்சதுன்னா ஹீமோகுளோபின் வந்து ஹீமோகுளோபின்ல இருந்து ஆக்சிஜன் திசுக்களுக்கு போயிடும். புரியும் நினைக்கிறேன். CO2 அதிகரிப்பதனால ஹீமோகுளோபின்ல இருந்து ஆக்சிஜனுக்கு வந்து திசு போகுது. ஆக்சிஜன் ஈர்ப்பு குறைதல் தான் இது வந்து சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ இட்ஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின். தி ஸ்ட்ராங்கஸ்ட் கெமிக்கல் ஸ்டிமுலஸ் ஃபார் ரெஸ்பிரேஷன் இஸ். சாதாரண நிலையில் சுவாச மையத்தை அதிகமாக தூண்டும் வேதியியல் காரணி எது? ஆப்ஷன் ஏ, இன்க்ரீஸ்டு பிளட் ஆக்சிஜன். ஆப்ஷன் பி, இன்க்ரீஸ்டு பிளட் கார்பன் டை ஆக்சைடு. ஆப்ஷன் சி, இன்க்ரீஸ்டு நைட்ரஜன். ஆப்ஷன் டி, இன்க்ரீஸ்டு கால்சியம். இரத்தத்தில் O2 அதிகரிப்பதன் காரணமாக ஆப்ஷன் பி, இரத்தத்தில் CO2 அதிகரிப்பதனாலயா, நைட்ரஜன் அதிகரிப்பதாலையா, கால்சியம் அதிகரிப்பதாலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஈஸியானதான். எதனால வந்து சுவாசம் நம்ம அதிகமாக சுவாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், CO2 தேவைக்கு ஏற்ப அதிகமாக இருக்கும்போது CO2 செல்லுல இருந்து CO2 வந்து வெளியில வரணும் அப்படின்றதால தேவைக்கு ஏற்ப அந்த CO2 வந்து உற்பத்தியின் காரணமாக ரத்தத்தில் CO2 அதிகரிப்பதன் காரணமாக தான் நம்ம வந்து சுவாச மையத்தை அதிகமாக சுவாதிக்க தோண்டும் வேதியியல் காரணி அதான். ஆப்ஷன் பி, ரத்தத்தில் CO2 அதிகரிப்பு, இன்க்ரீஸ்டு பிளட் கார்பன் டை ஆக்சைடு அதிகரிப்பின் காரணமாக தான் இது நிகழுது அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். ஓகே. கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங் அக்யூர்ஸ் பிகாஸ். கார்பன் மோனாக்சைடு CO நச்சுத்தன்மைக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. CO binds to hemoglobin about 200 to 250 times more strongly than oxygen. Option B, CO shrinks the lungs. Option C, CO causes blood clotting. Option D, CO destroys the respiratory center. CO ஹீமோகுளோபினுடன் ஆக்சிஜனை விட சுமார் 200 to 250 மடங்கு வலுவாக இணைகிறது.
ஆப்ஷன் பி CO நுரையீரலை சுருக்குகிறது. ஆப்ஷன் சி CO இரத்தத்தை உறைய செய்கிறது. ஆப்ஷன் டி CO சுவாச மையத்தை உடனடியாக அளிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இங்க என்னன்னா, இப்போ நம்ம வெளியில இருந்து சுவாசிக்கக்கூடிய காற்றுல வந்து ஆக்சிஜன் தான் நம்ம வந்து சுவாசிக்கிறோம். அப்புறம் சுவாசிக்கும் போது வெளியில இருந்து O2 சுவாசிக்கிறோம். அந்த O2ல வந்து நச்சுத்தன்மை, இந்த புகை, இந்த மாதிரியான சுவாசிக்கும் போது அது வந்து நம்ம லங்ஸ்ல இருந்து வாயு பரிமாற்றம் நிகழுது. அப்போ வந்து அதோட பரிமாற்றத்துல ஆக்சிஜனை விட வந்து இந்த CO ஆனது கார்பன் மோனாக்சைடு, இந்த புகை வடிவில் இருக்கக்கூடிய மிகவும் அச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு புகை சுவாச காற்றானது ஆக்சிஜனை விட 200 250 மடங்கு வந்து வலுவாக இணைகிறது. அதுதான் வந்து நம்ம CO நச்சுத்தன்மைக்கு, கார்பன் மோனாக்சைடுக்கான நச்சுத்தன்மைக்கு ஒரு முக்கிய காரணம் ஒண்ணு. 2வது, இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையினால வந்து ஒரு டிசீஸ் வரும். அது என்னன்னா ஹைபாக்சியா. அது ஆக்சிஜன் பற்றாக்குறையினால வரக்கூடிய ஒரு டிசீஸா ஹைபாக்சியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வரும். அதுக்கு ரீசன் என்னன்னா, சரியான ஆக்சிஜன் பற்றாக்குறையினால வரக்கூடியது. இந்த மாதிரி வெளியில் இருக்க அசுத்தமான ஒரு மனமற்ற அதுக்குன்னு ஒரு சென்ஸ் இருக்காது, ஒரு பேட் சென்ஸ்ல வரும். அதுதான் வந்து இதுக்கான ரீசன். கார்பன் மோனாக்சைடு நச்சுத்தன்மைக்கு காரணம் வந்து கார்பன் மோனாக்சைடு ஒரு நச்சுத்தன்மை. அதுக்கான காரணம் வந்து CO கார்பன் மோனாக்சைடானது ஆக்சிஜனோட 200 to 250 மடங்கு வலுவாக நம்ம சுவாசத்துல கலக்கக்கூடியது. அது வந்து நம்ம அதனால வந்து ஹைபாக்சியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வரும். CO2 விட டேஞ்சர். CO2 ஆனது எந்த வடிவில் நம்ம வந்து வெளியில வரும் அப்படின்னு கேள்வி முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். பைகார்பனேட் அயனாக 70%, டிசால்வ் பிளாஸ்மா வந்து 7%, கார்பாக்சி ஹீமோகுளோபினாக 23% வெளில வரும்ன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே அதை விட டேஞ்சரஸான ஒரு டிசீஸ் ஒன்று ஹைபாக்சியா. அது ஆக்சிஜனில் வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து அதிகமாக கலக்கிறதோ இல்லை வேற காற்றுகள் கலக்கிறனால ஆக்சிஜன் பற்றாக்குறையால் வரக்கூடிய ஒரு இதுதான் ஹைபாக்சியா. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. CO binds to hemoglobin about 200 to 250 times more strongly than oxygen அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே. The normal oxygen saturation in a healthy person. சாதாரண நிலையில் ஆரோக்கியமான நபரின் ஆக்சிஜன் செறிவு எவ்வளவு, ஆக்சிஜன் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 75 to 80%, ஆப்ஷன் பி 85 to 90%, ஆப்ஷன் சி 95 to 100%, ஆப்ஷன் டி 100 to 110%. இதுக்கு ஆன்சர் வந்து 95 to 100%. இதோட செறிவு எப்படின்னா, இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிஜன் செறிவு, ஆக்சிஜன் சதவீதத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹீமோகுளோபின்ல எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிறதா இதுக்கான இது. எப்படி ஆக்சிஜன் செறிவுன்னு என்ன அர்த்தம், ஹீமோகுளோபின்ல எவ்வளோ ஆக்சிஜன் வந்து நம்ம எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறதா இதுக்கான பதில். இப்போ இதுக்கான எப்படி வந்து இதை மெஷர் பண்றது, எவ்வளோ இருக்குது ஹீமோகுளோபின், எவ்வளோ இருக்குது ஆக்சிஜன், எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம விரல்ல வந்து ஒரு இது சின்ன மாதிரி பட்டன் மாதிரி கிளிப்பு மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் ஆக்சியோமீட்டர். அதுதான் வந்து நம்ம ஹீமோகுளோபின்ல எவ்வளோ ஆக்சிஜனை வந்து கொண்டு போகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணக்கூடியது. இது எப்படி மெஷர் பண்றது அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. அது எப்படின்னா, ஆக்சிஜனின் எவ்வளோ ஆக்சிஜன் அப்படிங்கிற எவ்வளோ ஆக்சிஜனை கடத்திட்டு போகுது அப்படிங்கிறதையும், ஹீமோகுளோபின்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட அளவையும் டிவைடட் பண்ணி இன்ட்டு 100 போட்டோம்னா நம்மளுக்கான செறிவு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சிரும். ஸோ இது மெஷர் பண்ணக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட் இதோட பேர் என்னது, ஆக்சியோமீட்டர், பல்ஸ் ஆக்சியோமீட்டர் அப்படிங்கிறத இதோட இது. நம்ம கிளிப்பு மாதிரி வச்சிருப்பாங்க, நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தா அந்த ஃபிங்கர்ல வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் பல்ஸ் ஆக்சியோமீட்டர். இதோட செறிவை மெஷர் பண்ணக்கூடியது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் ஆக்சிஜன் அப்படின்னு ஆரோக்கியமான நபர்ல அப்படின்னா 70, இது ஆப்ஷன் சி 95 to 100% இருக்கும் அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். அந்த ஃபார்முலா என்னது, ஆக்சிஜன் அளவு மற்றும் ஹீமோகுளோபின் உள்ள ஆக்சிஜன் அளவு இன்ட்டு 100 அப்படிங்கிறதா இதுக்கான ஃபார்முலா. ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். At high altitude respiration increases mainly because. உயரமான மலைப்பகுதியில் சுவாச வீதம் அதிகரிப்பதற்கான முக்கிய காரணம் எது?
increased, option A, increased CO2, option B, decreased partial pressure of oxygen, option C, increased humidity, option D, increased nitrogen. அதாவது CO2 அதிகரிப்பதன் காரணமாலையா, ஆக்சிஜன் பகுதி அழுத்தம் குறைவதன் காரணமாகவா, காற்றின் ஈரப்பதத்தின் அதிகரிப்பதன் காரணமாகவா, நைட்ரஜன் அதிகரிப்பதன் காரணமாகவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம உயரம் போக போக காற்றோட ஈரப்பதம் அதிகரிக்கும். ஸோ அதுதான் வந்து சுவாச வீதம் அதிகரிப்பதில் ஒரு காரணம். காற்றின் ஈரப்பதம் அதிகரிப்பு, ஆப்ஷன் சி, இன்க்ரீஸ் ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸசைஸ் ஹைப்பர்பினியா ரெஃபர்ஸ் டு இன்க்ரீஸ் இன் தி ரேட், ஆப்ஷன் இ. அதாவது எக்ஸசைஸ் ஹைப்பர்பினியா ரெஃபர்ஸ் டுனா என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, increase in the heart rate and depth of breathing during exercise. Option B, complete cessation of breathing. Option C, decreased breathing rate only. Option D, increased heart rate. உடற்பயிற்சியின் போது சுவாசத்தின் வீதமும் ஆழமும் அதிகரித்தலாம், சுவாசம் முழுமையாக நிறுத்தப்படுதலாம், சுவாச வீதம் மட்டும் குறைதலாம், இதய துடிப்பு மட்டும் அதிகரித்தலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஹைப்பர்னாலே அதிகம் தான், குறைவுன்றதை வந்து எடுத்துடலாம். ஹைப்போனா குறைவு, ஹைப்பர்னா அதிகம். இப்போ பீனியானா சுவாசத்தை பற்றி, ஹைப்பாக்சியா நம்ம இன்னும் பார்த்தோம். ஆக்சிஜன் அளவு வந்து ஹீமோகுளோபின்ல வந்து குறைஞ்சா ஹைப்பாக்சியா அப்படின்ற ஒரு டிசீஸ் வரும்ன்றது நம்ம பார்த்துருக்கோம். ஹைப்பர் பீனியா அப்படின்னா சுவாசத்தின் அளவு அதிகரித்தல், ஹைப்போனியா அப்படின்னா சுவாசத்தின் அளவு, ஹைப்போனியா ஹைப்போ அப்படின்னா குறைவு, ஹைப்பர்னா அதிகம். ஹைப்பர்பீனியா அப்படின்னா சுவாசத்தின் அளவு அதிகரித்தல், ஹைப்போனியா அப்படின்னா சுவாசத்தின் அளவு குறைதல். ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹைப்பர்பீனியானா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹைப்பர்னா அதிகம். ஸோ இங்க என்னென்ன அதிகமா இருக்குது, இங்க இது கொடுத்துருக்கிறது இதய துடிப்பு மட்டும் அதிகரித்தல், உடற்பயிற்சியின் போது சுவாசம் வீதம் மற்றும் ஆழமும் அதிகரித்தல், இன்க்ரீஸ் இந்த ரேட் ஆஃப் டெப்த் அண்ட் பிரீத்திங் டியூரிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ உடற்பயிற்சியின் போது சுவாசத்தின் அளவு அதிகரிக்கிறது தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ, உடற்பயிற்சியின் போது சுவாசத்தின் வீதமும் ஆழமும் அதிகரித்தல், இன்க்ரீஸ் இன் த ரேட் அண்ட் டெப்த் ஆஃப் பிரீத்திங் டியூரிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். VO2 max refers to, VO2னா ஒன்றும் கிடையாது, வால்யூம் ஆஃப் மேக்சிமம் refers to, வால்யூம் ஆஃப் மேக்சிமம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, maximum heart rate, option B, maximum oxygen uptake capacity, option C, maximum lung capacity, option D, maximum blood pressure. அதிகபட்ச இதய துடிப்பை குறிக்குதா, அதிகபட்ச ஆக்சிஜன் பயன்படுத்தும் திறனை குறிக்கிறதா, அதிகபட்ச நுரையீரல் கொள்ளளவை குறிக்கிறதா, அதிகபட்ச இரத்த அழுத்தத்தை குறிக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது என்ன, வால்யூம் ஆஃப் மேக்சிமம்னா வால்யூம் சுவாசக்குறை காற்றின் அளவு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதா இதை குறிக்குது. இதுக்கு நான் ஆன்சர் வந்து அதிகபட்ச ஆக்சிஜன் பயன்படுத்தும் திறன், ஆப்ஷன் பி, இதை தான் குறிக்குது. மேக்சிமம் ஆக்சிஜன் அப்டேக் கெப்பாசிட்டி அப்படிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர். வால்யூம் ஆஃப் மேக்சிமம் உள்ள இருக்கு காற்றின் அளவு என்ன அப்படின்றதா இதை குறிக்கிறது ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். In endurance trained athletes volume of maximum in generally, ஒரு பயிற்சி பெற்ற விளையாட்டு வீரரின் endurance ஆனது வால்யூம் ஆஃப் மேக்சிமம் பொதுவாக எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, லோயர், ஆப்ஷன் பி, அன்சேஞ்ச், ஆப்ஷன் சி, ஹையர் தென் அன்ட்ரெயின்டு இண்டிவிஜுவல்ஸ், ஆப்ஷன் டி, 0. குறைவாக இருக்குமா, மாற்றமின்றி இருக்குமா, பயிற்சி இல்லாதவர்களை விட அதிகமாக இருக்குமா, பூஜ்ஜியமாக இருக்குமா? அதாவது ஒரு எண்டூரன்ஸ் நல்ல ட்ரெயின்டா அத்லெட்டுக்கு வந்து வால்யூம் ஆஃப் மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹார்ட்டே பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், பலவீனம் ஒரு குட் ஹார்ட்டாக இருக்கும் நல்லா. ஆனால் அத்லெட்டிக் பர்சனுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வலிமையானதாக இருக்கும், பெருசாக இருக்கும், குறைந்த இதய துடிப்பில் அதிகப்படியான வால்யூம் ஆஃப் பிளட்டை வந்து வெளியில் கொடுக்குன்றது நம்ம ஹார்ட்லேயே படிச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு நல்ல ட்ரெயின்ட் அத்லெட்டுக்கு வந்து வால்யூம் மேக்ஸிமம் வந்து அதிகப்படியானதாக இருக்கும்.
பயிற்சி நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்கை விட அதிகமான ஒரு சுவாசமான வால்யூம் மேக்ஸிமம் இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி. பயிற்சி இல்லாதவர்களை விட அதிகமாக இருக்கும். ஹையர் தென் அன்ட்ரெயின்டு அத்லெட்ஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். இத்துடன் இன்றைய 10 வினாக்களானது நிறைவடைந்தது. நாளை மீண்டும் ஒரு 10 வினாக்களுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். சரியாக பதிலளித்த அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. நிறைய பேருக்கு ஷேர் செய்யுங்க. நல்லா ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்துங்க. பெல் ஐக்கானை அழுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா அப்படிதான் நாங்கள் வந்து தகவல் மறுபடியும் எங்களோட தகவல் வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். நிறைய பேர் இன்னும் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் பார்க்குறீங்கன்றத நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நாங்களும். ஸோ நீங்கள் பார்க்குறது, ஷேர் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் செய்யறதுல வந்து எங்களையும் வந்து இன்னும் உங்களுக்கு விஷயங்கள் சொல்கிறதுக்கும் வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டும். உங்களுக்கு நாங்கள் எப்படி டெய்லியும் வந்து படிங்கன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி உங்களோட செயல்பாடுகளும் எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் அழுத்திக்கொள்ள சொல்லுங்கள். நீங்களும் ஷேர் செய்துங்க. டெய்லியும் வந்து படிங்க. டெய்லியும் 10 நிமிஷம் 5 நிமிஷம் 10 கொஸ்டின் படித்தா கூட நம்மளை வெற்றி இலக்கு அப்படிங்கிறது ஈஸியாக முடிஞ்சிடும். இன்னையோட 140 கொஸ்டின் அனாட்டமியில் மட்டும் பார்த்துருக்கோம். இது இல்லாமல் ஹிஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 80-90 கொஸ்டின் பார்த்துருக்கோம். யூனிட் ஃபுல்லாக வந்து 3 பேஜாக வந்து கவர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ் வரும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். நீங்கள் அதனால ஃபுல்லாக பாருங்கள். டெய்லி 10 கொஸ்டின் தான். அது ஃபுல்லாக அந்த நான் ஒரு கொஸ்டின் அந்த 4 ஆன்சர் அட்லீஸ்ட் ஒரு 2 ஆப்ஷனையும் கவர் பண்ணி வரும்போது 10ன்றது 30 போய் நிற்கும். ஒரு நாளைக்கு 30 கொஸ்டின் படிக்கிறதுக்கு ஈவனாகும். ஸோ அதனால டெய்லியும் 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படின்னாலும் அதை இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபுல்லாக பாருங்க, ஃபுல் தெரிஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா நோட்ஸாக கூட எடுத்து படிக்கலாம். அந்த அளவுக்கு தகவல் உள்ள எல்லாமே இருக்குது. ஸோ படிக்கக்கூடியவங்க கொஞ்சம் நேரமாக படித்தாலும் அந்த இலக்கை அடைஞ்சிடலாம். எந்த நேரத்துலையும் சோர்ந்துடாதீங்க. ஒரு வேலை அப்படிங்கிறது நம்ம கனவு. அது சீக்கிரம் நம்ம அடைவோம். கன்சிஸ்டண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அதை எடுக்க முடியும். நம்ம உடனே வந்து அதை நம்ம அடையணும் அப்படின்னா அதுக்கு அந்த இது உழைப்புக்கு ஊதியம் கிடைக்காது. உழைப்புன்றது இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ஊதியம். நமக்கான ஊதியம் வந்து என்னன்னா அந்த அரசு ஆணை. அதை அடையணும் அப்படின்னா டெய்லியும் வந்து நம்ம அதுக்கான வேலையை செய்யணும். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த அரசு ஆணை, அரசு வேலைக்கான ஆணை வந்து நம்மளோட வீட்டு டோரை தட்டும். நீங்கள் போக தேவையில்லை, அது தேடி வந்து அந்த டோரை தட்டும். அதுக்கான உழைப்பை தான் நம்ம இப்போ கொடுக்கணும். ஸோ கன்சிஸ்டண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் சக்ஸஸ். அதை நோக்கி பயணிப்போம். வெற்றி வரை ஒன்றாக பயணிப்போம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள சொல்லுங்கள். நீங்களும் பெல் ஐக்கனையும் சப்ஸ்கிரைப் அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயிற்சி செய்வோம். வெற்றி அடைவோம். வெற்றி நமக்கு வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். வெற்றி பெற. நன்றி. வணக்கம்.